ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிபி மீனன் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து நண்டோல தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நண்டோல கட்ட போகிறோம். அந்தி பொழுது கட்ட மணி வந்து 4 போயிட்டு இருக்கோம். அப்படியே போய் அப்படியே வலை விட்டு அப்படியே வந்துடுவோம். ஆனால் இது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என்ஜாய். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. கொரோனாவில் வந்து 2 பேரோட வாழ்க்கை அழிஞ்சிச்சு. இந்த போட்டில் 2 பேர் வாழ்க்கை அழிஞ்சிச்சு. நிறைய பேர் வாழ்க்கை அழிஞ்சிச்சு, நிறைய பேர் உயிர் போயிடுச்சு. அது வேற விஷயம். ஆனால் இந்த போட்டில் இருக்க 2 பேர் வாழ்க்கை அழிஞ்சிச்சு. யார் யாருப்பா இந்த தலை தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த வெறும் தலைமுறை தெரிஞ்சு பார்த்தீங்களா? அவர் ஒருத்தர். அப்புறம் இன்ஜினியர் பேர் ஒருத்தர். அவர் காட்டுறேன். இவர் வந்து மாச சம்பளம் மட்டுமே கொரோனா பீரியட் முன்னாடி வரைக்கும் 40,000 வாங்கிட்டு வந்தார். ஆனால் இப்போ இங்கே வந்து மாதத்துக்கு 5,000 6,000 இவ்வளோ கஷ்டப்படுறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊரு என்ன பண்ணுறது? இதான் மீனோட வாழ்க்கை. ஓகே. இன்ஜினியர் இருக்கிறவர் வந்து ஒரு மாதம் 30,000 வாங்கிட்டு வருவார். அவரு நேரம் அவரு எல்லா கம்பெனி மூட்டாங்க. இவங்க மேலே ஃபால்ட்டு கிடையாது, கம்பெனி மூட்டாங்க. கம்பெனி மேலே ஃபால்ட்டு. ஓகே. வலை விட்டு போனால் அழகான வியூ, அற்புதமான வியூ உங்களுக்காக மட்டுமே நான் போடுறது. எந்த பக்கம் பாருங்க. கபடி கபால் வியூஸே போக மாட்டேங்க. கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இப்போ இந்த வலையை எப்படி அழகா ஓட்டாங்க, எப்படி அழகா போகுது. ஆனால் நாளைக்கு காலைல கிளப்பும் போது சரக்கு மீன்ஸ் நீங்க நினைக்க சரக்கு இல்லை. ஜெல்லி, சங்கு, பேப்பரு, வேஸ்ட் ஆஃப் பொருள், பிளாஸ்டிக்கு, அஜிஜி என்னமோ வருங்க. ஒரு ஆளு கடல்ல மீனுக்கு வரலாம், மீனுக்கு நட்டுக்கு வலை விட்டேன். கிடமுடான்னு இந்த வலையை அனுப்பிச்சிட்டு விடுறாங்க. இந்த வலைக்கு பொருள் இவர் தான் ஒரு மாதம் 30,000 வாங்கினாரு. இவர் மாதம் 40,000 வாங்கினாரு. ஆனால் இப்போ இங்கே வந்து மாதம் 5,000. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படிதான் சமாளிக்கிறானே தெரியல. ஆனால் இது இப்போ நீ வளவுற கிளம்பு போது ஒரு 500 சரக்காக இருக்கும், 500 மீனாக இருக்கும் நினச்சி நம்பிக்கை தான் வளவுறேன். ஆளுக்கு என்கிட்ட கிடைக்கும் வளவுறாங்க. ஆனால் எப்பயும் 4 மணிக்கு விட்றவங்க 4 சாயங்காலம் 4 மணி நேரம் ஓடியே போவாங்க. ஏன்னா அவ்வளோ சில வேஸ்ட் ஆஃப் பொருள் வரும். அதை எடுக்கணும், அதை எடுத்து கேட்கணும். இல்லை ஒரு கெடுப்பா இருக்கு. ஏதேதோ கிராமியோட வாழ்க்கை. அழகான வியூ, அப்படிதான் வியூ, டாப் ஆஃப் வியூ. எங்களுக்கு எல்லாம் சும்மா வியூ போட்டால் எனக்கு வியூஸ் தான் போக மாட்டேன். அது ஏதாவது வழி சொல்லுங்க. இப்போ வந்து நல்ல ஒரு விட்டுட்டு இருக்கோம். விட்டுட்டு நாளைக்கு காலம் ஜெயிப்பாங்க. இது வந்து உங்க கிளியராக கட்டுறேன். இப்போ தான் அது வந்து கீஞ்சா, அது வந்து நேகா. அந்த கட்டருக்கு பார்த்தீங்கன்னா நேகா, எது கீஞ்சா, அது கல். இது போட்டு அது எதுன்னு இதெல்லாம் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது சேமமானு சுத்தமாக இது சேமமா. மொத்தம் 80 போனால் நான் எப்படி வீடு எடுத்து போகிறேன். எப்படி என்னால் ஃபேமஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு முடி வைக்கிறாரு. முடி மீன்ஸ் தள்ளக்கிற முடி இல்லை, கவரை எப்படி முடி வைக்கணும், கவரை எப்படி அணைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தராரு. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வைக்கிறாரு. ஆக்சுவலாக கொரோனாக்கு முன்னாடி இவருக்கே தெரியாது. கொரோனா இப்போ இவர் கற்றுனாரு. இவரெல்லாம் பிகினர். ஆனால் வளம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வந்து ஒரு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. போட்டாச்சு. ஓகே, வலையை விட்டாச்சு, பொடியை போட்டாச்சு. ஆக்சுவலாக அது பொடி இருந்து ஒரு கச்சி பொடி இருந்து அதை ஈசி போட்டேன். அது கண்டிப்பாக விஜய் கட்சி பொடி இல்லை. ஆனால் நீங்கள் போகப்படுவானா? நாம் தமிழர் கட்சி பொடியும் இல்லை. அதனால் நீங்கள் போகப்படுவாங்க. ஓகே என்எஸ், இப்போ நம்ம வந்து வலை விட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் வியூ ரன்னிங்கில் அழகாக காட்டுவாங்க. உங்களுக்கு மட்டும் அழகாக காட்டுவான், வேறு யாரும் காட்ட மாட்டேன். ஓகே. இல்லை ஊரு அப்படியே யாரும் கிடைக்க கேட்காதீங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். நான் ஏன் இந்த போட்டில் வந்து வீடியோ எடுத்தேன்னா,
லாஸ்ட் இயர் நான் உங்ககிட்ட போட்டேன். அது வந்து 18,000 பேர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வியூஸும் போகல. நீங்க வந்து கனகத்தோட ஒரு விட போயிட்டு கனகத்தை நீ போடுன்னு சொன்னேன். அதுக்கு ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கடைக்கு வந்துட்டோம் விளைய விட்டுட்டு. நான் இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே போய் விளைய விட்டோம். நாளைக்கு காலைல போய் அது முறை கிளப்பணும். ரொம்ப கஷ்டம். மனசு கஷ்டம், உடம்பு கஷ்டம். நாளைக்கு நஷ்டமாகவும் பார்த்துக்கணும் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. பை பை, சி யூ.